கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இந்த மோசடி இடம்பெற்றுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை இடையிடையே மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் குறித்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உடன் அமலுக்கு வரும் வகையில் குறித்த சமுத்தி கிளையின் அனைத்து செயற்பாடுகளும் முடக்கப்பட்டு பிரதேச செயலாளரினால் வங்கி கிளை பொறுப்பெடுக்கப்பட்டது. இன்று நடைபெற்ற சோதனையின் போது மேலும் பல முறைகேடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் விசாரணைகள் முடிவதற்கு மேலும் சில நாட்கள் தேவைப்படும் என பிரதேச செயலாளர் கூறியுள்ளார். வங்கி கிளை உத்தியோகத்தர்கள் சிலரும் சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மூவரும் முறைகேட்டில் ஈடுபட்டமை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் பயனாளிகளை சில உத்தியோகத்தர்கள் அச்சுறுத்தி வருவதாகவும் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் தற்போது கணக்காய்வுகள் இடம்பெற்று வருவதாகவும் அதன் அறிக்கை தனக்கு கிடைக்கவில்லை எனவும் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவிக்கின்றார். குறித்த மோசடி மற்றும் முறைகேடு தொடர்பில் அறிக்கை கிடைத்த பின்னர் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மக்களும் கருத்து தெரிவித்திருந்தனர்.